இன்று நான் 24 பிரிவுகள் என்று தலைப்பிடப்பட்ட இந்த தேவனுடைய கிருபையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 24 பிரிவுகள். இன்றைக்கான ஜீவ வார்த்தை 1 நாளாகமம் 23 1 தொடக்கம் 5 வருகிறது. 1 நாளாகமம் 23 1-5. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். தாவீது முதிர்வயதான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். அவன் இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூட்டினான். 30 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுமான லேவியர் எண்ணப்பட்டார்கள். தலைகளின் இலக்கம் புருஷரின் தொகை 38,000 இருந்தது. இவர்களில் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை விசாரிக்கிறவர்கள் 24,000 பேர், விசாரணைக்காரரும் நியாயாதிபதிகளும் 6,000 பேர், வாசல் காக்கிறவர்கள் 4,000 பேர், துதிக்க நான் பண்ணின வாத்தியங்களால் கர்த்தரை துதிக்கிறவர்கள் 4,000 பேர் என்றும் தாவீது குறித்திருந்தான். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். சரி, 24 பிரிவுகள். இங்கே நாம் இந்த 24 பிரிவுகளைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக நாம் இந்த எல்லா வம்சாவளிகளையும், இந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் சொந்தமான இந்த எல்லா குடும்பங்களைப் பற்றியும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை. அந்த தகவலை நீங்கள் சுலபமாக சரித்திர மீட்பு சீரியஸ் 6வது புத்தகத்திலிருந்தும் பைபிளிலிருந்தும் காணலாம். எனவே இது நமக்கு என்ன போதிக்கிறது என்பதைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எனவே சரித்திர மீட்பு சீரியஸ் 6வது புத்தகம் இந்த 24 பிரிவுகளை ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கான ஒரு விரிவான மற்றும் முழுமையான அமைப்பாக சித்தரிக்கிறது. ஒரு விரிவான மற்றும் முழுமையான அமைப்பு. நான் நினைக்கிறேன் சரித்திர மீட்பு சீரியஸ் 6வது புத்தகத்தின் ஆங்கில பதிப்பில் அது ஒரு விரிவானது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் அதை கொரியன் பதிப்பில் பார்க்கும்போது விரிவானது என்பது இந்த கொரிய வார்த்தையின் அனைத்து அர்த்தங்களையும் தழுவுவதற்கு போதுமானதாக இல்லை. அதனால் நான் அதை இரண்டாக பிரித்தேன், அதாவது விரிவானது மற்றும் முழுமையானது. ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கான ஒரு விரிவான மற்றும் முழுமையான அமைப்பு. ஆகையால் சபை எவ்வாறு செயல்பட வேண்டும், அதன் அமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம், இல்லையா? சபை எவ்வாறு செயல்பட வேண்டும், அதன் அமைப்பு மற்றும் செயல்பாடு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் உரிமையாளரின் மனநிலையைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். வேலையை கொடுப்பவரின் மனநிலை, எஜமானின் மனநிலை. நாம் ஆராதனையில் கலந்து கொள்வதன் மூலமோ அல்லது ஆலயத்திற்கு வருவதன் மூலமோ தேவனிடமிருந்து எப்படி கிருபையை பெறப் போகிறோம் என்பதைப் பற்றி மட்டும் அல்ல, ஆனால் சபை எப்படி தயாராக வேண்டும் என்பதைப் பற்றி நாம் சிந்திக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். மக்கள் வந்து கிருபையை பெறும்படி நாம் அந்த சூழலையும் ஆராதனையையும் எப்படி தயார் செய்யப் போகிறோம்? நிச்சயமாக கிருபையை பெறுவது தேவனுடைய செயல், எனவே நம்மால் அதைப் பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு தலைவராக, ஒரு உரிமையாளராக, ஒரு வேலையை கொடுப்பவராக சபை மக்கள் வந்து ஆயத்தமாக இருப்பதற்கு அல்லது தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு சரியான தருணத்திற்கோ சூழலுக்கோ அல்லது அமைப்புக்கோ வருவதற்கு நாம் என்ன மாதிரியான விஷயங்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் 24 பிரிவுகள், அது ஒரு விரிவான மற்றும் முழுமையான அமைப்பு. எனவே முதலாவது பகுதி. நாம் அதிகமாக சென்று விட்டோம். அது விரிவானது, ஏனெனில் அது அவசியமான அனைத்து ஊழியங்களையும் உள்ளடக்கியது. அது அவசியமான அனைத்து ஊழியங்களையும் உள்ளடக்கியது. இன்றைய முக்கிய வசனம் 1 நாளாகமம் 23 3-5. அது சொல்கிறது, 30 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுமான லேவியர் எண்ணப்பட்டார்கள். தலைகளின் இலக்கம் புருஷரின் தொகை 38,000 இருந்தது. இவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை விசாரிக்கிறவர்கள். எனவே இது லேவியர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மொத்த எண்ணிக்கை 38,000 லேவியர்களின் எண்ணிக்கை. ஆனால் அவர்களில் 24,000 பேர் லேவியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதன் அர்த்தம் ஆலய ஊழியர், ஆசாரியர்களுக்கு உதவுவதற்காக ஆலயத்தில் ஊழியம் செய்தவர்கள். எனவே லேவியர்கள் ஆலய ஊழியர்களாக 24,000 ஆலய ஊழியர்கள். இன்றைய காலத்தில் நாம் அவர்களை பிரார்த்தனை செய்பவர்கள் என்று சொல்லலாம், அல்லது பிரதிநிதியாக பிரார்த்தனை செய்பவர்கள். கடமை பெயரில் அலுவலக பொறுப்பாளர்கள்.
நாம் அவர்களை மூப்பர்கள் அல்லது திருநிலைப்படுத்தப்பட்ட உதவிக்காரர்கள் என்று சொல்லலாம். பிறகு 6000 பேர் விசாரணைக்காரரும் நியாயாதிபதிகளும் என்று பைபிள் சொல்கிறது. இந்த விசாரணைக்காரர்களும் நியாயாதிபதிகளும் ஆசாரியர்கள் என்று பொருள். எனவே 6000 பேர் ஆசாரியர்கள். இன்றைய காலத்தில் நாம் அவர்களை போதகர்கள் அல்லது சுவிசேஷகர்கள் என்று சொல்லலாம். பிறகு 4000 பேர் வாசல் காக்கிறவர்கள். எனவே வாசல் காக்கிறவர்கள். நீங்கள் வசனத்தை நினைவில் வைத்திருந்தால், வாசல் காக்கிறவர்களின் வேலைகளில் ஒன்று பலிகளையும் காணிக்கைகளையும் சேகரிப்பது. எனவே இன்றைய காலத்தில் நாம் அவர்களை பொருளாளர்கள் அல்லது அணிவகுப்பு ஒழுங்குபடுத்தாளர்கள் அல்லது வரவேற்பாளர்கள் என்று சொல்லலாம். எனவே ஒரு அலுவலக கடமையில் நாம் அவர்களை தகவல் தொடர்பாளர் அல்லது உதவிக்காரர்கள் மற்றும் உதவிக்காரிகள் என்று சொல்லலாம். இறுதியாக 4000 பேர் துதிக்க நான் பண்ணின வாத்தியங்களால் கர்த்தரை துதிக்கிறவர்கள். எனவே அவர்கள் பாடகர்கள். இன்றைய காலத்தில் அவர்கள் பாடகர் குழு உறுப்பினர், அவர்கள் துதிக்கும் குழு, பாடகர் குழு மற்றும் துதிக்கும் குழு. எனவே நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தால், இந்த 24 பிரிவுகளுக்காக தாவீது ராஜா வழங்கிய 4 வெவ்வேறு ஊழியங்கள், அவை ஆராதனையின் சாராம்சமாக உள்ளன. அவை ஆராதனையின் சாராம்சமாக உள்ளன. பிரார்த்தனை செய்பவர், பிரதிநிதி பிரார்த்தனை செய்பவர் மற்றும் போதகர், பிறகு பொருளாளர்கள் மற்றும் அணிவகுப்பு ஒழுங்குபடுத்தாளர்கள் மற்றும் பாடகர் குழு மற்றும் துதிக்கும் குழு. இந்த புதன்கிழமை வேதாகம படிப்பில் கூட இவை அனைத்தும் நமக்கு உள்ளன, இல்லையா? எனவே இவை சாராம்சமாக உள்ளன, இவை அவசியமான ஊழியங்களாக உள்ளன. மேலும் 24 பிரிவுகள் இந்த அவசியமான அனைத்து ஊழியங்களையும் உள்ளடக்கியது. ஆகையால் அது விரிவானது. இந்த 24 பிரிவுகளின் அமைப்பு, 24 பிரிவுகளின் அமைப்பைக் கொண்டு நம்மால் இந்த அமைப்பை மற்றும் சபையை தேவனுக்கு ஆராதனை கொடுக்கவும் தேவனை துதிக்கவும் நிர்வகிக்க முடியும், செயல்படுத்த முடியும். இரண்டாவது, அது முழுமையானது. அது ஏன் முழுமையானது? ஏனெனில் அது தேவனால் வடிவமைக்கப்பட்டது. அது தேவனால் வடிவமைக்கப்பட்டதால் அது முழுமையானது. முழுமையானது என்றால் அது சரியானது, அது தகுதியானது, அது எதற்கும் குறைவில்லாதது. அது ஏன் முழுமையானது? ஏனெனில் அது தேவனால் வடிவமைக்கப்பட்டது. 1 நாளாகமம் 28:12-13. 1 நாளாகமம் 28:12-13. அது சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரங்களுக்கும் அதைச் சுற்றியிருக்கிற எல்லா அறைகளுக்கும், தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷ சாலைகளுக்கும், பரிசுத்தமாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷ சாலைகளுக்கும், ஆசாரியர் லேவியர் என்பவர்களின் வகுப்புகளுக்கும், கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியத்தின் எல்லா வேலைகளுக்கும், கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியத்திலுள்ள சகல பணிமுட்டுகளுக்கும் அவன் தன் ஆவியிலே யோசித்து வந்த சகல திட்டத்தையும் கொடுத்தான். எனவே இந்த வசனம் 1 நாளாகமம் 28 வசனம் 12-13. தாவீது ராஜா சாலுமோன் ராஜாவிடம் ஆலயத்தின் நீல அச்சுப்பொறியைப் பற்றி அறிவித்து சொன்னதைக் குறித்து பேசுகிறது. நீ இந்த வீட்டைக் கட்ட வேண்டும், நீ இந்த அறையைக் கட்ட வேண்டும், நீ கட்டும் போது ஆலயத்தில் இந்த அறைகளையும் பிரிவுகளையும் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வசனம் 13 சொல்கிறது, கட்டமைப்பு அல்லது கட்டிடக்கலை அல்லது கட்டிடங்களைப் பற்றி மட்டுமல்ல, தாவீது ராஜா ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் அமைப்பைப் பற்றியும் சாலமோன் ராஜாவுக்கு அறிவித்து சொன்னார். எனவே நாம் 24 பிரிவுகளின் அமைப்பு, 24 பிரிவுகளின் அமைப்பை தாவீது ராஜா சாலமோன் ராஜாவிடம் அறிவித்தார் என்று சொல்லலாம். எனவே 24 பிரிவுகள் ஆலயத்தின் நீல அச்சுப்பொறியின் திட்டத்துடன் அது தாவீது ராஜாவால் வடிவமைக்கப்பட்டு அதன்படி பின்பற்றுவதற்கும் கட்டுவதற்கும் சாலமோன் ராஜாவிடம் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் 2 நாளாகமம் 29 வசனம் 25 ஐ நாம் பார்த்தால் 2 நாளாகமம் 29:25. இது எசேக்கியா ராஜா இருந்த நேரம். அவர் ஒரு சீர்திருத்தத்தை கனவு கண்டார். எசேக்கியா சாலமோன் ராஜாவின் காலத்தில் செயல்பாட்டில் இருந்த அமைப்பை மீண்டும் நிலைநிறுத்த விரும்பினார். மேலும் பைபிள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதை கவனியுங்கள். 2 நாளாகமம் 29:25.
அது சொல்கிறது, தாவீதுடையதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனும் தீர்க்கதரிசியுமாகிய நாதன் என்பவனுடையதுமான கட்டளையின்படியே லேவியரை தாளங்கள், தம்புரங்கள், சுரமண்டலங்கள் என்னும் வாத்தியங்களுடனே கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். அந்த கட்டளை தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தரால் உண்டானதே. எனவே 2 நாளாகமம் 29:25 சொல்கிறது, 24 பிரிவுகள் சாலமோன் ராஜா பயன்படுத்திய அல்லது தாவீது ராஜா சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த 24 பிரிவுகளின் அமைப்பு. அது இந்த ஞான திருஷ்டிக்காரன் அல்லது சீயர் மற்றும் தீர்க்கதரிசியின் பெயர் நாதன். எனவே ஞான திருஷ்டிக்காரனும் தீர்க்கதரிசியாகிய நாதானும் இதை உருவாக்க ஒன்றாக இருந்தார்கள். இருப்பினும் கடைசி பகுதி சொல்கிறது, அந்த கட்டளை தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தரால் உண்டானதே. எனவே இதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் 24 பிரிவுகள், 24 பிரிவுகளின் யோசனை, 24 பிரிவுகளின் அமைப்பு மனிதனாகிய தாவீது ராஜாவால் தொடங்கப்படவில்லை அல்லது உருவாக்கப்படவில்லை, ஆனால் அது தேவனால் தானே உருவாக்கப்பட்டது. மேலும் சாலமோன் ராஜாவுக்கு கொடுப்பதற்காக தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அமைப்பு அல்லது ஆலயத்தின் நீல அச்சுப்பொறி மட்டுமே தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டு அவர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கடந்த வாரம் பேசினேன், இல்லையா? ஆனால் பைபிள் சொல்கிறது, இந்த 24 பிரிவுகளின் அமைப்பு கூட சபை எவ்வாறு செயல்பட வேண்டும், என்ன மாதிரியான ஊழியங்கள் இருக்க வேண்டும், இவை அனைத்தும் தேவனால் தானே உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு சாலமோன் ராஜாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே நாம் தாவீதின் 24 பிரிவுகள் என்று சொன்னாலும் 24 பிரிவுகள் தாவீது ராஜாவால் உருவாக்கப்பட்டன. இருப்பினும் இதை உருவாக்கிய அசல் யார்? மேலும் இந்த யோசனையை தாவீது ராஜாவுக்கு கொடுத்தவர் யார்? அது தேவன்தானே. ஏனென்றால் அது தேவனால் உருவாக்கப்பட்டது, அது தேவனால் இயற்றப்பட்டது. ஆகையால் இந்த அமைப்பு சரியானது, தகுதியானது மற்றும் முழுமையானது, எதற்கும் குறைவில்லாதது. ஏனெனில் அது மனிதனால் உருவாக்கப்படவில்லை. அதாவது இதில் எதுவும் அவசியமில்லை என்றால் தேவன் அதை அவருடைய திட்டத்தில் சேர்த்திருக்க மாட்டார், இல்லையா? ஆகையால் இந்த 24 பிரிவுகள், நாம் அதை ஒரு முழுமையான மற்றும் சரியான திட்டம் என்று சொல்லலாம். இரண்டாவது, அது ஏன் முழுமையானது? அது ஏன் முழுமையானது? அது மக்களை மையப்படுத்தவில்லை. அது மக்களை மையப்படுத்தவில்லை. எனவே நான் முதலில் வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 23:8. 2 நாளாகமம் 23:8. அது சொல்கிறது, அப்படியே லேவியரும் யூதாவனைத்துமே ஆசாரியனாகிய யோய்தா கற்பித்தபடியெல்லாம் செய்து, சபதத்தில் உள்ளே வரவேண்டியவர்களும் சபதத்தில் வெளியே போக வேண்டியவர்களுமான தங்கள் மனிதரை கூட்டிக் கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய யோய்தா வகுப்புகளை விட்டுவிடவில்லை. எனவே பிரிவின் அமைப்பின்படி ஓய்வு நாளில் ஒரு பிரிவு அல்லது ஒரு குழு, நீங்கள் ஒரு குழு என்று சொல்லலாம், சேவை செய்யத் தொடங்குகிறது. முந்தைய குழு சேவை செய்வதை நிறுத்திவிட்டது. அவர்கள் ஓய்வு நாளில் பிரிவின்படி தங்கள் மாற்றத்தை மாற்றுகிறார்கள். நான் சொன்னது போல இந்த 24 பிரிவுகள் தேவன் உருவாக்கிய ஒரு சரியான அமைப்பு, இல்லையா? மேலும் இந்த 24 பிரிவுகள், நான் உறுதியாக நம்புகிறேன், சபை செயல்பட, ஆலயத்தை செயல்பட, இது தேவனுக்கு மிகச்சிறந்த ஆராதனை, மிகச்சிறந்த பலிகளை செயல்படுத்துவதற்காக. எனவே சரியான ஆராதனை என்றால் உங்கள் புரிதல் என்ன? அப்படியானால் சரியான ஆராதனை என்றால் உங்கள் புரிதல் என்ன? என் விஷயத்தில் நான் சரியான ஆராதனைக்கான ஒரு ஆராதனை ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என்றால் நான் முதலில் ஒரு நபரைப் பற்றி சிந்திப்பேன். அதில் யார் திறமையானவர்? உதாரணமாக ஒரு பிரேயர். கவனத்தையும் சூழலையும் பராமரிப்பதில் யார் சிறந்தவர் என்பதை நான் தேர்ந்தெடுப்பேன். ஒரு ஆராதனை குழுவுக்கு பாடுவதிலும் மக்களை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருவதிலும் யார் சிறந்தவர் என்பதை நான் தேர்ந்தெடுப்பேன். ஒரு பிரசங்கியாக பிரசங்கிப்பதிலும் மற்றவர்களை தழுவுவதிலும் செய்திகளை வழங்குவதிலும் யார் சிறந்தவர் என்று நான் சிந்திப்பேன், மற்றும் அனைத்தும். எனவே
ஒரு சரியான ஆராதனை என்று வரும்போது நான் நினைக்கிறேன், நான் உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என் விஷயத்தில் அதில் தவறுகளை நான் தேர்ந்தெடுப்பேன், அதில் சிறந்தவர்களை நான் தேர்ந்தெடுப்பேன். அது ஒருவேளை சரியான ஆராதனையை உருவாக்குவதற்கான என் வழியாக இருக்கலாம். இருப்பினும் தேவன் 24 பிரிவுகளை உருவாக்கியதற்கான காரணம், ஆலயத்தின் கடமைகளை செய்வதில் எல்லா குடும்பங்களும் சுழற்சி முறையில் சமமாகவும் நியாயமாகவும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான். 24 பிரிவுகள் அமைப்பு அல்லது வகுப்பு அமைப்பு, உயர்வு அல்லது தாழ்வு இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஒரு நியாயமான வழியாகும். ஏனென்றால் இந்த ஒழுங்கு சீட்டு குலுக்கல் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் இது எந்தவொரு குடும்பத்தின் மீதும் சார்புடையதாக இல்லை. அதாவது, அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். 24 பிரிவுகள் இருந்தால் அதில் சிறந்த சில குழுக்கள் இருக்க வேண்டும், இல்லையா? அதில் சாதாரணமாக இருக்கும் சில குழுக்கள் இருக்கலாம், இல்லையா? எல்லோரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? நம்மைச் சுற்றியுள்ள சபைகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இல்லையா? பிரசங்கிப்பதில் சிறந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பிரசங்கிப்பதில் சிறந்தவர்கள், நிச்சயமாக. மேலும் அவர்கள் அனைவரும் சேவை செய்வதில் சிறந்தவர்கள், மேலும் அவர்கள் அனைவரும் ஜெபிப்பதில் சிறந்தவர்கள், அவர்கள் அனைவரும் காரியங்களைச் செய்வதில் சிறந்தவர்கள், நிச்சயமாக. இருப்பினும் 24 பிரிவுகள் இருக்கும்போது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். சிலர் அதில் மிகவும் சிறந்தவர்கள், சிலர் அதில் நன்றாக இருக்கிறார்கள். இருப்பினும் வரலாறு மீட்பு 6வது புத்தகத்தின்படி தேவன் 24 பிரிவுகளை உருவாக்கியதற்கான காரணம் அந்த நல்ல விஷயம் களை மையப்படுத்துவது அல்ல, அதில் சிறந்தவர்களை மையப்படுத்துவது அல்ல. ஒருவர் சேவை செய்வதில் சிறந்தவராக இருந்தாலும் தேவன் சொல்கிறார், உங்களுடைய நேரம் ஒரு வாரத்திற்குப் பிறகு மாற்றம். இதனால் எல்லா குடும்பங்களுக்கும் சமமாகவும் நியாயமாகவும் சேவை செய்ய தங்கள் சொந்த நேரம் கிடைக்கும். ஆராதனையை முழுமையாகவும் சரியாகவும் செய்ய அதில் சிறந்தவர்களை நாம் அடிக்கடி தேர்ந்தெடுப்போம், இல்லையா? இருப்பினும் தேவனுடைய முழுமைக்கான யோசனை என்னவென்றால், ஒவ்வொரு குழுவும் சேவை செய்ய சமமான மற்றும் நியாயமான வாய்ப்பை பெற வேண்டும். நான் கடுமையாக பேசினால், வாய்ப்பின் நியாயத்தை பேணுவது ஒரு ஒழுக்கமான கண்ணோட்டத்தில் மட்டுமே நல்லது, இல்லையா? ஆனால் நடைமுறை கண்ணோட்டத்தில் அது திறமையற்றது, இல்லையா? அது திறமையற்றது. அதாவது, உதாரணமாக, ஒரு விளையாட்டுப் போட்டி இருந்தால் நன்றாக ஓடுபவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பது நல்லது, இல்லையா? பிறகு நாம் எல்லா வாய்ப்புகளையும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம், இல்லையா? எனவே அதே வழியில் சில மக்கள் அதில் சிறந்தவர்களாக இருந்தால், மனித கண்ணோட்டத்தில் நாம் அதில் சிறந்தவர்களை அடிக்கடி பயன்படுத்துவது மற்றும் அவருக்கு அதிக வாய்ப்புகளை கொடுப்பது மிகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும், ஒருவேளை அதிக நன்மை பயப்பதாகவும் இருக்கலாம் மற்றும் அதிக லாபம் ஈட்டக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை. நான் தேடுகின்ற பரிபூரணமும் முழுமையும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமமான மற்றும் நியாயமான வாய்ப்பை கொடுப்பதாகும். நான் இந்த புத்தகத்தின் இந்த பகுதியை வாசிக்கும்போது நான் நினைத்தேன், ஏன் தேவன் நான் என்னுடைய வார்த்தையில் சொல்கிறேன், இத்தகைய திறமையற்ற அமைப்பு மற்றும் கட்டமைப்பை ஏன் பயன்படுத்துகிறார்? இந்த திறமையற்ற கட்டமைப்பை தேவன் ஏன் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்? அவர் இந்த ஆராதனை மற்றும் இந்த பலிகள் அனைத்தும் எல்லா நேரங்களிலும் பரிசுத்தமாகவும் தகுதியானதாகவும் சிறந்த தரமாகவும் இருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்பினால், அவர் அதில் சிறந்த சிலரை மட்டும் பயன்படுத்த வேண்டும். பிறகு என் மனதில் வந்தது, ஏனென்றால் தேவன் நாம் குறிப்பிட்ட மக்களை மையப்படுத்த விரும்புவதில்லை, ஆனால் எல்லா மக்களுக்கும் பின்னாலும் செயல்படும், எல்லா 24 பிரிவுகளுக்கும் பின்னாலும் செயல்படும் தேவனை நாம் மையப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் நாம் ஒரு பிரிவையோ அல்லது சில பிரிவுகளையோ, யார் சிறப்பாக பாடுகிறார்களோ, யார் சிறப்பாக பிரசங்கிக்கிறார்களோ, யார் சிறப்பாக சேவை செய்கிறார்களோ அவர்களை மட்டும் குறிப்பாக மையப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. ஆனால் தேவன் இந்த அமைப்புக்குப் பின்னாலும், இந்த அமைப்பு அனைத்தையும் கட்டுப்படுத்துபவராக இருக்கும் தேவனை நாம் மையப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
மேலும் இந்த மக்கள் அனைவருடனும் செயல்படும் தேவன். பிறகு சரித்திர மீட்பு சீரியஸ் நமக்கு அறிவிக்கிறது. இந்த 24 பிரிவுகளின் அமைப்பு சாலமோன் ராஜாவின் காலத்தில் சிறப்பாக பேணப்பட்டது. நிச்சயமாக இது ஒருவிதமான முதல் தருணம், தொடக்கம், கட்டமைப்புகளின் தொடக்கம். எனவே அது சிறப்பாக பேணப்பட்டது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இருப்பினும் மக்களின் விசுவாசம் குறையும் போதும் ஊழல் அடையும் போதும் அவர்கள் அதை சிறப்பாக பேணவில்லை. அவர்கள் அதை சிறப்பாக பேணவில்லை. அவர்கள் தேவனை நம்பவில்லை. அவர்கள் தேவனை மையப்படுத்தவில்லை. அவர்கள் அதற்கு பதிலாக மக்களின் திறமையை நம்பினார்கள், இல்லையா? பிறகு சீர்திருத்தத்தின் நேரம் வரும்போது என்ன நடந்தது? அவர்கள் அதை மீண்டும் நிலைநிறுத்தினார்கள். அவர்கள் மக்களின் திறமையை நம்புவதை நிறுத்திவிட்டு தேவன் ஒருவரையே நம்பத் தொடங்கினார்கள். 24 பிரிவுகள் அவர் தன்னுடைய சேவையை கட்டுப்படுத்துபவர் என்று தேவன் ஒருவரையே சித்தரிக்கிறது. அது மனிதனை சார்ந்திருக்கவில்லை. நிச்சயமாக மனித திறமை நிறைய உதவுகிறது. இருப்பினும் தேவன் நாம் அவரையே பார்க்க வேண்டும், நாம் அவரையே மையப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சர்வவல்லமையுள்ள தேவன். நான் உன்னுடைய சேவையை கட்டுப்படுத்துகிறேன். இந்தச் சேவையின் போது நீங்கள் கிருபையைப் பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் என்னை மையப்படுத்துங்கள், எனக்கு ஜெபம் செய்யுங்கள், என்னிடம் கேளுங்கள். தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் பொழிவார். இந்த 24 பிரிவுகள் மூலம் தேவன் நமக்கு கற்பிக்கும் கட்டமைப்பு அது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எஸ்றா 6:18 ஐ பார்த்தால் எஸ்றா 6:18 அது சொல்கிறது, மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஆசாரியர்களை அவர்கள் வகுப்புகளின்படியேயும் லேவியர்களை அவர்கள் முறைகளின்படியேயும் நியமித்தார்கள். எனவே எஸ்றா ஒரு ஆவிக்குரிய சீர்திருத்தம் வந்த நேரம், இல்லையா? விசுவாச சீர்திருத்தம். எனவே இந்த விசுவாச சீர்திருத்தம் மூலம் அவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள்? அவர்கள் இந்த 24 பிரிவை மீண்டும் நிலைநிறுத்தப் போகிறார்கள். அவர்கள் இந்த 24 பிரிவை பேண வேண்டும் என்று விரும்பினார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனை நம்புகிறார்கள். அவர்கள் தேவனை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் ஒருவரையே மையப்படுத்துகிறார்கள். இன்றைய காலத்தில் நாம் இயேசுவை மட்டுமே பார்க்க வேண்டும். நாம் நமது பிதாவாகிய தேவனை மட்டுமே நம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை மட்டுமே நம்ப வேண்டும். மேலும் மக்களை பார்க்க வேண்டாம். என் வாழ்க்கையில் இதே போன்ற ஒரு விஷயத்தை நான் அனுபவித்தேன். நான் ஆராதனை தலைவராக சேவை செய்து கொண்டிருந்தபோது என் ஆராதனை ஊழியத்தின் தொடக்கத்தில் நான் எல்லாவற்றையும் நன்றாக தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் நன்றாக தயார் செய்ய வேண்டும். இருப்பினும் நான் எல்லாவற்றையும் நன்றாக தயார் செய்தாலும் சில சமயங்களில் நான் மிகவும் வறட்சியாக உணர்ந்தேன். எதுவும் செயல்படவில்லை. பிறகு வேறு வழியில் நான் போதுமான அளவு தயார் செய்யவில்லை என்று உணர்ந்த ஒரு நேரம் வந்தது. இருப்பினும் சூழல் உண்மையிலேயே வெடித்தது. மேலும் எல்லோரும் மிகவும் கவனம் செலுத்தி கிருபையைப் பெற்றார்கள். பின்னர் நான் உணர்ந்தேன், ஆராதனையை வழிநடத்தியது நான் அல்ல, அது தேவன்தானே. நான் அவருடைய பாத்திரமாகவும் அவருடைய கருவியாகவும் இருந்தேன். குறிப்பாக நான் பூங்காஞ்சில் சர்ச்சில் இருந்தபோது ஒருமுறை ஷெரோன் துதிக்கும் குழு உண்மையிலேயே ஜெபித்து ஒரு சிறந்த துதி ஆராதனைக்காக நன்றாக தயார் செய்தது. மேலும் அந்த இரவில் நம்மால் முடிந்த அனைத்தையும் உண்மையிலேயே கொடுத்தோம். நாம் ஒருவிதமாக ஏற்கனவே அந்த விளைவால் திருப்தி அடைந்தோம். பிறகு திடீரென்று ஸ்தாபக போதகர் நம் அனைவரையும் வரவழைத்தார். எனவே நாம் அவருடைய தலைமையகத்திற்குச் சென்றோம். மேலும் அவர் சொன்னார், நாம் மிகவும் அதிகமாக நிரப்பிவிட்டோம். மக்கள் இனி பசியை உணர்வதில்லை. மேலும் மக்கள் இனி பசியை உணராததால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை. ஷெரோன் துதிக்கும் குழு நான் ஆராதனையை வழிநடத்தி தொடக்கத்தில் தேவனை துதிக்கும்போது எல்லா கவர்ச்சியான வார்த்தைகளும் இந்த நாம் எப்போதும் பகிர்ந்து கொள்ளும் இலக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வழியை தயார் செய்வதுதான்.
அதுதான் ஆராதனை குழு இருப்பதற்கான காரணம். மேலும் அதனால்தான் நாம் தேவனை துதிக்கிறோம். ஆனால் பிறகு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அந்த சிறந்த துதி ஆராதனைக்குப் பிறகு ஸ்தாபக போதகர் நம்மிடம் சொன்னார், நீங்கள் உண்மையில் மிகவும் அதிகமாக நிரப்பிவிட்டீர்கள். மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பசியடையவில்லை, இனிமேல் பெற விரும்பவில்லை. நாம் தயார் செய்தது மற்றும் இந்த சிறந்த துதி ஆராதனையுடன் வெளியே வந்தது மோசமானதல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பார்வையில் அது நல்லதல்ல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை வெளியே கொடுப்பது, இயேசு கிறிஸ்துவை வெளியே கொடுப்பதுதான் இலக்கு. இருப்பினும் நாம் அந்த நேரத்தில் அதை அதிகமாகச் செய்துவிட்டோம். சரி, நான் சொல்ல வருவது என்னவென்றால், முழுமையான, தகுதியான, சரியான ஆராதனை என்றால் தேவனுடைய புரிதல் என்னவென்றால், நாம் 100% தேவனை நம்பும் போதும், நாம் 100% அவரையே சார்ந்திருக்கும் போதும்தான். அதுதான் தேவன் நம்மிடமிருந்து பெற விரும்பும் ஆராதனை, அதுதான் தேவன் நம்மிடமிருந்து பெற விரும்பும் துதி. நான் ஒரு சிறந்த ஆராதனை தலைவர் என்று அல்ல, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் எல்லாவற்றையும் செய்வேன், நான் சொன்னதை நீங்கள் சொல்லுங்கள், அது தேவன் விரும்புவது அல்ல, நாம் எல்லாவற்றையும் தயார் செய்கிறோம். நாம் விசுவாசத்துடனும் ஜெபத்துடனும் எல்லாவற்றையும் தயார் செய்கிறோம். ஆயினும் அந்த நாளில் நாம் எல்லாவற்றையும் அவரிடம் சமர்ப்பிக்கும் நேரத்தில் தேவன்தான் கட்டுப்படுத்துபவர், தேவன்தான் நிர்வகிப்பவர், தேவன்தான் தன்னுடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் வெளியே கொடுப்பவர். எனவே நீங்கள் பூங்காஞ்சில் சர்ச்சில் பல ஆராதனைகள் இருப்பதை பார்த்தால், ஆனால் இந்த அமைப்பை கிட்டத்தட்ட சரியாக பேணும் ஆராதனைகளில் ஒன்றுதான் ஜெபக் கூட்டம், இல்லையா? தான் ஜெபக் கூட்டம். தான் ஜெபக் கூட்டத்திற்காக மூத்த போதகருக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது மற்றும் இளைய போதகருக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது. ஒரு சுவிசேஷகருக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது, இல்லையா? நான் இந்த 24 பிரிவுகளையோ அல்லது இந்த சபையின் கட்டமைப்புக்குள் நியாயமான மற்றும் சமமான வாய்ப்பையோ உருவாக்க வேண்டும் என்று ஊக்குவிக்கவில்லை. ஆனால் நான் பரிந்துரைப்பது என்னவென்றால், தேவனைக் கொண்டு வர, தேவனுக்கு ஒரு சரியான மற்றும் முழுமையான ஆராதனையைக் கொடுக்க நாம் இதை வைத்திருக்க வேண்டும். நாம் 100% தேவனை நம்ப வேண்டும், நாம் 100% அவரையே சார்ந்திருக்க வேண்டும். தேவன் நம்மிடமிருந்து பார்க்க விரும்புவது அதுதான் என்று நான் நம்புகிறேன். மேலும் லார்ட்ஸ் கவர்ன் சர்ச் தேவனை நம்பும் மற்றும் 100% அவரை சார்ந்திருக்கும் சபையாக மாறும் என்று நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். சரி, அதுதான் அறிமுகம். மேலும் நாம் லேவியரின் 24 பிரிவுகளைப் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 4 குழுக்கள் உள்ளன: லேவியர்கள், ஆசாரியர்கள், வாசல் காக்கிறவர்கள் மற்றும் பாடுகிறவர்கள். எனவே இந்த 24 பிரிவுகளில் லேவியர்களின் பிரிவுகளைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இங்குள்ள லேவியர்கள் ஆலய ஊழியர்கள் என்று பொருள்படும் லேவி கோத்திரத்தையோ அல்லது லேவியின் குமாரர்களையோ அல்ல, ஆனால் இங்கு லேவியர்கள் என்றால் ஆலய ஊழியர்கள் என்று பொருள். ஆலயத்தில் ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள். முதலாவதாக லேவியரின் தோற்றம். நீங்கள் அறிந்தபடி லேவி யாக்கோபின் 3வது குமாரன், லேயாள் மூலம் பிறந்தவர். ஆதியாகமம் 29:34. ஆதியாகமம் 29:34. அவள் மறுபடியும் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனைப் பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரைப் பெற்றபடியால் என் புருஷன் இப்பொழுது என்னோடு இணைவார் என்றாள். ஆகையால் அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். எனவே லேவி என்ற பெயரின் அர்த்தம் இணைக்கப்பட்டிருத்தல் என்று பொருள், ஐக்கியப்பட்டிருத்தல், சமரசம் செய்தல். அது எவ்வளவு அற்புதமான பெயர், இல்லையா? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருத்தல், நம்முடைய பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டிருத்தல், மேலும் நம்முடைய தேவனோடு சமரசம் செய்தல், அதுதான் அற்புதமான பெயர். ஆனால் என்ன நடந்தது? அவனும் அவனுடைய சகோதரனாகிய சிமியோனும் சீகேமின் மக்களைக் கொன்றார்கள், இல்லையா? அவனும் சிமியோனும் சீகேமின் மக்களைக் கொன்றார்கள். ஆதியாகமம் 49:5-7. ஆதியாகமம் 49:5-7. அது கூறுகிறது, சிமியோனும் லேவியும் சகோதரர்,
அவர்களுடைய ஆயுதங்கள் அக்கிரமத்தின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்கள் இரகசிய ஆலோசனைக்குள்ளே நுழையாதிருப்பாயாக. என் மகிமையே, அவர்கள் கூட்டத்தோடே சேராதிருப்பாயாக. அவர்கள் தங்கள் கோபத்தினால் மனுஷரைக் கொன்றார்கள். தங்கள் மனம் போனபடியெல்லாம் எருதுகளின் கால் நரம்புகளைத் துண்டித்தார்கள். அவர்களுடைய கோபம் கடுமை என்பதினால் சபிக்கப்பட்டது. அவர்கள் உக்கிரம் கொடூரம் என்பதினால் சபிக்கப்பட்டது. அவர்களை யாக்கோபிலே பகுத்து இஸ்ரவேலிலே சிதறடிப்பேன். அது எப்போது நடந்தது? அவர்களுடைய சகோதரி தீனாள் சீகேம் என்ற ஒரு நபரின் மக்களால் தவறாக நடத்தப்பட்டபோது. அவருடைய பெயர் சீகேம் மற்றும் அவன் சீகேம் என்ற மக்களிடமிருந்து வந்தவன். மேலும் இந்த தீனாள் சீகேம் என்பவனால் கற்பழிக்கப்பட்டாள். மேலும் அவனும் அவனுடைய சகோதரனாகிய சிமியோனும் சீகேமின் மக்கள் அனைவரையும் கொன்றார்கள். முதலாவதாக அவன் சீகேமிடம் வாக்குறுதி அளித்தான். ஏனென்றால் நீங்கள் புறஜாதியார், எனவே நீங்கள் விருத்த சேதனம் செய்ய தயாராக இருந்தால் அப்போது நீங்கள் எங்கள் சகோதரி தீனாளை திருமணம் செய்ய அனுமதிப்போம். நான் சகோதரி என்று சொன்னேனா? பிறகு 3வது நாளில் வலி அதிகமாக இருந்தபோது சிமியோனும் லேவியும் அங்கே சென்று தங்கள் ஆயுதங்களால் அவர்கள் அனைவரையும் கொன்றார்கள். அவர்கள் அனைவரையும் கொன்றார்கள். அதற்காக ஆதியாகமம் 49 வசனம் 7 அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் மக்களைக் கொன்றார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த சடங்கான விருத்த சேதனத்தை வன்முறையையும் பழிவாங்கலையும் கொண்டுவர ஒரு வழியாக பயன்படுத்தினார்கள். எனவே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். மேலும் அந்த சாபத்தின் உள்ளடக்கம் என்னவென்றால், அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்களிடையே சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிக்கப்படுதல், அது லேவி பெற்ற சாபம். பிறகு என்ன நடந்தது? லேவியர்கள் தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். லேவியர்கள் தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். இது இஸ்ரவேல் மக்கள் பொற்கன்று குட்டியை வணங்கிக் கொண்டிருந்தபோது. மோசே சீனாய் மலையின் உச்சிக்கு 8 முறை சென்றார் மற்றும் ஒருமுறை மோசே இந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கல் பலகைகளைப் பெற்றார். இது தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. மேலும் அவர் இந்த 2 கல் பலகைகளுடன் கீழே வந்தார். என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் மலையின் அடிவாரத்தில் பொற்கன்று குட்டியை செதுக்கிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் இந்த விக்கிரகத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மேலும் கதையை சுருக்கமாகச் சொன்னால், அவர் இந்த 2 கல் பலகைகளை உடைத்தார். பிறகு அவர் கீழே வந்து சத்தமிட்டார், நியாயப்பிரமாணத்தின் பக்கம் இருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் பக்கம் இருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்கள். மேலும் லேவியர்கள் வெளியே வந்து தேவன் செய்யச் சொன்னதைச் செய்தார்கள். மேலும் அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பாகவும் ஆலய ஊழியர்களாக பயன்படுத்த ஒரு வாய்ப்பாகவும் மாறியது. எனவே யாத்திராகமம் 32:25-29. திரையில் சில வசனங்கள் மட்டுமே உள்ளன. நான் முழு யாத்திராகமம் 32:25-29 வாசிக்கிறேன். அது சொல்கிறது, மோசே ஜனங்கள் கட்டுப்பாடில்லாமல் இருக்கிறதைக் கண்டபோது அவர்களுக்குள்ளே சத்தம் போடும்படிக்கு ஆரோன் அவர்களை கட்டுப்பாடில்லாமல் விட்டிருந்தான். அப்பொழுது மோசே பாளையத்தின் வாசலிலே நின்று, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்றான். அப்பொழுது லேவி புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவனும் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி பாளையத்திலே ஒரு வாசல் தொடங்கி மறுவாசல் மட்டும் போய் ஒவ்வொருவனும் தங்கள் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தங்கள் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தங்கள் அயலானையும் கொன்று போடக் கடவன் என்றான். லேவி புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். அப்பொழுது மோசே, இன்று அவரவர் தங்கள் மகன் மேலும் தங்கள் சகோதரன் மேலும் அமரிக்கையாயிராமல் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணம் பண்ணினதினாலே இன்று அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார் என்றார். எனவே இந்தச் சம்பவத்தின் மூலம் லேவியர்கள் அவர்கள் தங்கள் சொந்த சகோதரரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் ஏறக்குறைய 3000 பேரைக் கொன்றார்கள். ஆனால் முடிவில் மோசே மூலம் தேவன் சொன்னார், உங்களுடைய செயல் எனக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பாக மாறியது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், லேவி யாக்கோபின் 3வது குமாரன். அவன் பழிவாங்கலை கொண்டு வர பரிசுத்த சடங்கான விருத்த சேதனத்தை பயன்படுத்தியதால் சபிக்கப்பட்டான். அவன் சபிக்கப்பட்டான்.
இப்போது இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் இப்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு அர்ப்பணித்தான். நீங்கள் எண்ணாகமம் அதிகாரம் 3:6-9 பார்த்தால், எண்ணாகமம் 3:6-9 அது சொல்கிறது, லேவி கோத்திரத்தைச் சேர், அவர்களை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு முன்பாக நிறுத்தி, அவர்கள் அவனுக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். ஆசரிப்புக் கூடாரத்துக்கடுத்து பணிவிடைகளைச் செய்ய அவர்கள் அவனுக்கும் சபையார் யாவருக்கும் ஆசரிப்புக் கூடாரத்திற்கு முன்பாக கடமைகளைச் செய்ய கடவர்கள். ஆசரிப்புக் கூடாரத்துக்கடுத்து பணிவிடைகளைச் செய்ய இஸ்ரவேல் புத்திரரின் கடமைகளோடே அவர்கள் ஆசரிப்புக் கூடாரத்தின் எல்லா தட்டுமுட்டுகளையும் காக்க கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் அவர்கள் அவனுக்கு முழுவதும் கொடுக்கப்பட்டார்கள். எனவே இறுதியாக லேவியர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் ஆசாரியருக்கு உதவி செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் ஆலயத்தில் ஊழியம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். மேலும் ஆலயத்தில் சேவை செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த இந்த அர்ப்பணிப்பின் மூலம்தான் அது அனைத்தும் நடந்தது. இருப்பினும் நான் லேவியர்களைப் பற்றி பேச விரும்பும் கடைசி விஷயம் என்னவென்றால், இதுதான்: லேவியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுத்தார்கள். லேவியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுத்தார்கள். யோசுவா அதிகாரம் 13:33 யோசுவா 13:33 சுதந்திரம் என்றால் என்ன? அவர்கள் கானான் தேசத்திற்குள் நுழைந்தபோது இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் இஸ்ரவேலின் எல்லா மக்களும் சுதந்திரத்தை பெற்றார்கள். சுதந்திரம் என்றால் என்ன? அவர்களுடைய ஒதுக்கப்பட்ட நிலம் இல்லையா? அவர்களுடைய ஒதுக்கப்பட்ட நிலம். கோத்திரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிலம் கொடுக்கப்பட்டது இல்லையா? இப்போது லேவியர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரிடையே சிதறடிக்கப்படுவார்கள் என்று சபிக்கப்பட்டார்கள். அதாவது என்ன? அவர்களுக்கு இந்த சுதந்திரமான நிலம் இருக்காது இல்லையா? அவர்களுடைய சாபம் என்னவென்றால், அவர்களுக்கு இந்த சுதந்திரமான நிலம் இருக்காது. அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவர்கள் மற்ற கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தில் வாழ்வார்கள். அதுதான் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இருப்பினும் இந்த அர்ப்பணிப்பின் மூலம் அவர்கள் ஆலய ஊழியர்களாக மீட்டெடுக்கப்பட்டு வந்தபோது இறுதியாக அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை பெற்றார்கள். அவர்களுடைய சுதந்திரம் என்ன? யோசுவா 13:33 லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குச் சொன்னபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் ஆனார். எனவே என்ன நடந்தது? அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுத்தார்களா? ஆம், இல்லை, இல்லையா? ஆம், நாம் ஆவிக்குரிய சுதந்திரத்தை பார்த்தால் இல்லையா? நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தால் ஆம். தேவன் சொன்னார், லேவியே, கவலைப்படாதே, நானே உன் சுதந்திரம். தேவன், நானே உன்னுடைய நிலம், நானே உன்னுடைய இராஜ்யம், நானே உன்னுடைய சுதந்திரம் என்று சொல்வதை விட வேறு என்ன சிறப்பாக இருக்க முடியும், இல்லையா? இருப்பினும் சரீர ரீதியான பார்வையில் அவர்கள் மீட்டெடுத்தார்களா? இல்லை, அவர்கள் இல்லை, இல்லையா? அவர்கள் பூமியில் எந்த நிலத்தையும் பெறவில்லை. அதுதான் தேவன் செயல்படும் விதம் என்று நான் நம்புகிறேன், இல்லையா? அதுதான் தேவன் செயல்படும் விதம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம், ஆனால் விளைவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லேவியர்கள் மன்னிக்கப்பட்டார்கள், மேலும் ஆலயத்தில் சேவை செய்யும் இந்த பெரிய கடமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இருப்பினும் முந்தைய பாவத்தால் ஏற்பட்ட விளைவுகள், அதாவது மற்ற கோத்திரங்களின் நிலத்தில் சிதறடிக்கப்படுவார்கள் என்பது சரியாக அப்படியே நிலையாக இருக்கிறது, இல்லையா? அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆயினும் அது ஒரு சாபமாக இருந்தது. ஆனால் தேவன் அதை ஒரு விதத்தில் மாற்றினார். உங்களுடைய சாபம் சிதறடிக்கப்படுவது உங்களுடைய சாபம் இப்போது இல்லை என்று குறிப்பிடுகிறது. நீங்கள் இப்போது சிதறடிக்கப்படுவது நானே உங்கள் சுதந்திரம் என்ற என்னுடைய ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறது. நித்தியமானது, என்றென்றும் உங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படாத சுதந்திரம். தேவன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்று நான் நம்புகிறேன். இருப்பினும் நாம் எப்படி இருந்தாலும் சில விளைவுகளை சுமக்க வேண்டியிருக்கும். எனவே அப்படித்தான் லேவியர்கள் ஆலய ஊழியர்களாக அமைக்கப்பட்டார்கள்.
இறுதியாக லேவியர்களின் கடமைகள். லேவியர்களின் கடமைகள். லேவியர்கள் செய்ய வேண்டிய கடமைகள். ஆலயத்தில் சேவை செய்ய தயாராக இருக்க லேவியர்கள் 2 வகையான சடங்குகள் மூலம் செல்ல வேண்டியிருந்தது. 2 வகையான சடங்குகள். முதலாவது சுத்திகரிப்புச் சடங்கு. சுத்திகரிப்புச் சடங்கு. எண்ணாகமம் அதிகாரம் 8 வசனம் 7. எண்ணாகமம் 8:7. அது சொல்கிறது, அவர்களை சுத்திகரிக்கும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் மேல் பாவம் போக்கும் தண்ணீரை தெளித்து, அவர்கள் தங்கள் சரீரத்தின் மேல் சவரக்கத்தியைச் செலுத்தி, தங்கள் வஸ்திரங்களை அலசி சுத்தமாகக் கடவர்கள். எனவே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆலயத்தில் சேவை செய்ய, ஆலயத்தில் ஊழியம் செய்ய நாம் முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அது நமக்கு போதிக்கிறது. நாம் முதலில் தூய்மையாக்கப்பட வேண்டும். நான் நம்புகிறேன் அது ஒருமுறை நடக்கும் விஷயம். நியமனத்தின் தொடக்கத்தில், நியமிப்பின் தொடக்கத்தில் நான் மக்களிடம் கேட்பேன், நீங்கள் தேவனை நம்புவீர்களா? நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்களா? நாம் அனைவரும் ஆம் ஆமென் என்று சொல்வோம். ஆனால் அது அன்றாட விஷயமும் கூட. நாம் சேவை செய்வதற்கு முன்பு, நாம் ஆராதனையை வழிநடத்துவதற்கு முன்பு, நாம் எதையும் செய்வதற்கு முன்பு நாம் தேவனிடம் ஜெபிக்கிறோம், இல்லையா? பிதாவே, நான் பலவீனமானவன், நான் அழுக்கானவன், நான் உடையக்கூடியவன், நான் பலவீனமடைகிறேன். நான் இந்த உலக விஷயங்களில் பிஸியாக இருக்கிறேன். எனவே பிதாவே, தயவு செய்து என்னை மன்னித்து, உம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் என்னை மீண்டும் கட்டமைத்தருளும். அவ்வாறு ஜெபிப்பதன் மூலம் நாம் மீண்டும் சுத்திகரிக்கப்படுகிறோம், மேலும் தேவனுக்கு சேவை செய்ய தயாராக இருக்க முடிகிறது. இரண்டாவது விஷயம், அசைவாட்டப்படும் காணிக்கையாக தேவனுக்கு நம்மை கொடுப்பது. அசைவாட்டப்படும் காணிக்கையாக தங்களை தேவனுக்கு கொடுப்பது. எண்ணாகமம் 8:11. எண்ணாகமம் 8:11. எண்ணாகமம் 8:11. அப்பொழுது ஆரோன் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய அவர்கள் யோக்கியமாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவுண்டாடுவானாக. அசைவாட்டப்படும் காணிக்கை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அசைவாட்டப்படும் காணிக்கை. ஒரு ஆராதனை, ஒரு பிரசங்கம், ஸ்தாபக போதகர் மிகவும் குறிப்பாக இருந்தார். இந்த அசைவாட்டப்படும் காணிக்கையை பற்றிய திசை மற்றும் அனைத்தும். மேலும் நாங்கள் அந்த நாளில் நான் மிகவும் திட்டப்பட்டதால் எனக்கு நினைவிருக்கிறது. மேலும் அவர் சொன்னார், இந்த அசைவாட்டப்படும் காணிக்கை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த அசைவாட்டப்படும் காணிக்கையையும் அதன் பொருளையும் நாம் தவறாக புரிந்து கொள்வோம். எனவே அவர் சொன்னார், அசைவாட்டப்படும் காணிக்கை என்பது இடது மற்றும் வலது புறமாக ஆடுவது அல்ல. இடது மற்றும் வலது புறமாக ஆடுவது ஒருவித என்ன தானியத்தை தேர்ந்தெடுப்பது. மேலும் இந்த உமியை பறக்க விடுவது போல நீங்கள் இந்த விஷயங்களை செய்யும்போது. எனவே அது அப்படி இல்லை. இடது மற்றும் வலது ஆடுவது ஆட்டங்காட்டுவது அல்ல. ஆட்டங்காட்டுவது முன்னும் பின்னுமாக ஆடுவது, முன்னும் பின்னுமாக. அதன் அர்த்தம் என்ன? முன் என்றால் நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம், மற்றும் பின் என்றால் தேவன் அதை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக திரும்பக் கொடுக்கிறார். நாம் அதை தேவனுக்கு கொடுக்கிறோம், மேலும் தேவன் அதை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக திரும்பக் கொடுக்கிறார். அதுதான் அசைவாட்டப்படும் காணிக்கை நடத்தப்பட வேண்டிய முறை மற்றும் அதன் பொருள். எனவே பைபிள் சொல்கிறது, லேவியர்கள் தேவனுக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? இந்த லேவியர் தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட்டு அது தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு செலுத்தப்படுவது தேவனுடையது. லேவியர்கள் தேவனுக்கு உரியவர்கள். லேவியர்கள் தேவனுடையவர்கள். ஆலய ஊழியர்கள் தேவனுடையவர்கள், தேவனுக்கு உரியவர்கள். அப்படியானால் தேவன் யாருக்கு திரும்பக் கொடுக்கிறார்? ஆசாரியருக்கு. தேவன் அவர்களை ஆரோனுக்கு திரும்பக் கொடுக்கிறார். அதனால்தான் அவர்கள் ஆரோனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். எண்ணாகமம் 3:9. எண்ணாகமம் 3:9. அது சொல்கிறது, ஆகையால் லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக.
இஸ்ரவேல் புத்திரரில் அவர்கள் அவனுக்கு முழுவதும் கொடுக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுமையாக தேவனுக்கு கொடுக்கப்பட்டார்கள். அதனால் தேவன் எல்லா அனுமதிகளையும் கொண்டிருக்கிறார். தேவன் லேவியரை அவர் யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவருக்கு கொடுக்க எல்லா உரிமையையும் கொண்டிருக்கிறார். மேலும் தேவன் ஆரோனுக்கு ஆசாரியருக்கு திரும்ப கொடுக்க முடிவு செய்தார். எனவே லேவியர்கள் ஆசாரியருக்கு உரியவர்கள், ஆரோனுக்கு. எனவே அவர்களுடைய கடமை ஆரோனுக்கு ஆசாரியருக்கு உதவி செய்வது மற்றும் ஆரோனோடு ஆசாரியரோடு வேலை செய்வதுதான் லேவியர்களின் கடமைகள். பிறகு இறுதியாக ஓ ஆம், இது நமக்கு போதிக்கிறது, நாம் நம்மை தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதனால் நாம் இயேசுவுக்கு திரும்ப கொடுக்கப்படுவோம், நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியருக்கு. நாம் லேவியர்களாக இருந்தால் மேலும் நாம் தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், நாம் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும். மேலும் தேவன் நம்மை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, நீ என் லேவியன், பைபிள் சொல்கிறது என்ன? நாம் இராஜரீக ஆசாரியர்கள். நாம் அனைவரும் லேவியர்கள். மேலும் நாம் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறோம். மேலும் தேவன் நம்மை சேகரித்து ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். எனவே அந்த நேரம் முதல் நாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால், நாம் இயேசுவுக்காக வேலை செய்தால், அதுதான் சரியான அமைப்பு. அப்படித்தான் தேவன் உருவாக்கினார். இப்போது முதல் நீ என் லேவியன், இயேசு கிறிஸ்துவுக்காக வேலை செய். உன்னுடைய ஆசாரியருக்காக வேலை செய், அவருடன் சேர்ந்து வேலை செய். இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து வேலை செய். எனவே நீயும் என்னுடைய கடமையும் லேவியர்களாகிய நாம் இயேசுவுக்காக வேலை செய்வது, இயேசுவுடன் வேலை செய்வது, கைகோர்த்து. எனவே லார்ட்ஸ் கவர்ன் சர்ச், இயேசு கிறிஸ்துவுடன் ஒத்துழைக்கும், இயேசு கிறிஸ்துவுடன் வேலை செய்யும் லேவியர்களின் சபையாக மாறும் என்று நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். கடைசியாக அவர்களுக்கு இரட்டை கடமைகள் இருந்தன. லேவியர்களுக்கு இரட்டை கடமைகள் இருந்தன. எண்ணாகமம் 3:7. எண்ணாகமம் 3:7. ஆசரிப்பு கூடாரத்துக்கடுத்து பணிவிடைகளைச் செய்ய அவர்கள் அவனுக்கும் சபையார் யாவருக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கடமைகளை செய்ய கடவர்கள். எனவே லேவியர்களுக்கு 2 வகையான கடமைகள் இருந்தன. ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்திற்காக சேவை செய்வது, தேவனுக்காக சேவை செய்வது. ஆசாரியருக்காக சேவை செய்வது, தேவனுக்காக சேவை செய்வது. எனவே தேவனை நோக்கி, அதாவது இன்றைய காலத்தில் நாம் சபையை பராமரிப்பது என்று சொல்லலாம், ஆராதனையை பராமரிப்பது, எல்லாவற்றையும் பராமரிப்பது லேவியரின் கடமைகளில் ஒன்றாகும். இருப்பினும் ஒரு இரண்டாவது கடமை உள்ளது. அது சபையார் யாவருக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக உள்ளது. எனவே இன்றைய வார்த்தையில் சபையின் மக்களை கவனித்துக் கொள்வது கூட லேவியரின் கடமை. லேவியர்களுக்கு இரட்டை கடமைகள் இருந்தன. இரட்டை கடமைகள். ஒன்று, தேவனுடைய கோவிலை அல்லது அமைப்பை, ஆராதனையை நாம் சொல்லலாம், கவனித்துக் கொள்வது. ஆனால் மற்றொன்று மக்களை கவனித்துக் கொள்வது, அவர்களைப் பற்றி கேட்பது, மேலும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை உதவுவது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் மற்றும் வாசல் காக்கிறவர்கள் மற்றும் பாடுகிறவர்கள் என்றாலும், அதாவது நீங்கள் லேவியரின் கடமையைப் பற்றி மட்டும் சிந்தித்து அதை நமக்கு பயன்படுத்தினால் அது நம்முடைய கடமை. நாம் தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஆராதனையை நன்றாக பராமரிக்க வேண்டும், நாம் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது எல்லாவற்றைப் பற்றியது அல்ல, இல்லையா? அது எல்லாமே அல்ல. தேவன் நாம் நம்முடைய சபையையும் சாதாரண மக்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்கிறார். எனவே தேவனுடைய லேவியர்களாக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்காகவும் லேவியர் ஆலய ஊழியர்களாக நான் ஜெபிக்கிறேன். முதலாவதாக வந்த எல்லா சபையாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மேலும் இன்று நீங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் நீக்கப்பட்டும். மேலும் இரண்டாவதாக, இன்று சில காரணங்களால் நீங்கள் வர முடியாமல் ஆராதனை மூலம் ஆன்லைனில் எங்களுடன் இணைந்திருப்பவர்கள், உங்கள் சூழ்நிலையும் உங்கள் நிலையும் மிகவும் சிறப்பாகவும் மேம்பட்டதாகவும் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதனால் அடுத்த முறை நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சரீர பிரகாரமாக வந்து இங்கே கலந்து கொள்ள முடியும். மேலும் தேவனுக்காக சேவை செய்ய
இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய மற்றும் அவருடைய சபையின் மக்களை கவனித்துக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய மற்றும் உண்மையான லேவியர்கள் என்பதை நிரூபிக்க நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே திறன் பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்று முதல் என்றென்றைக்கும் உங்கள் அனைவர் மீதும் கொடுக்கப்பட்டும் மேலும் தொடர்ந்து இருக்கட்டும். ஆமென்.